ஆசிரியர் ஒரு குட்டி கதை உங்களுக்கு சொல்ல அந்த குட்டி கதை வந்து பொல்லாத குரங்கு. பொல்லாதவர்கள் குரங்குல மட்டுமே ஒவ்வொரு உயிரினமும் இருக்கிறாங்க. பொல்லாதவர்கள் சொல்றது என்னன்னு சொன்னால் தீங்கு செய்பவர்கள். எந்த இடத்துல யாரு பொல்லாதவர்களாக நாங்கள் காட்டுறோம்னா குரங்குகளை நாங்கள் என்ன பண்றோம், பொல்லாதவர்களாக காட்டுறோம். அப்ப ஒரு நாள் ஒரு காட்டுக்குள்ள எல்லா உயிரினங்களும் நல்ல சந்தோஷமாக இருந்து வந்துச்சாம். அதுல ஒரே ஒரு குரங்கு மட்டும் என்ன பண்ணுமா, எல்லா பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் என்ன பண்ணுமா, தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்குமா. அப்ப அந்த குரங்கை தான் இங்க வந்து ஹீரோவா காட்டுறோம், பொல்லாத குரங்கு. ஓகே, நாங்க கதைக்குள்ள போவோம். ஒரு நாள் மரத்துல அந்த பொல்லாத குரங்கும் பொல்லாத குரங்கோட நண்பரும் இருந்தாங்களாம். டேய், நான் இன்றைக்கு அந்த காகத்திர முட்டைய உடைக்க போறேன், நீ வரியா? நான் வரையில, என்னையெல்லாம் நீ கூப்பிடாத, நீ செய்யற வேலையெல்லாம் நிறைய வேலையா இருக்கு, நீ வந்து எல்லா உயிர்களுக்கும் தீங்கு செய்யற. ஐயோ அந்த காகம் பாவம், அந்த காகம் எவ்வளவு காலம் அந்த முட்டைக்கு வேணுமென்று உட்கார்ந்துருக்கு, நீ அதை உடைச்சேன்னா அதுல எத்தனை குஞ்சுகள் எல்லாம் நாசமா போகும், செத்து போகும். நான் வரையில, நீ வரையிலன்னா போ, நான் என்ன செய்வேன், ஏறி போய் அந்த காக முட்டையில மேல இருந்து தூக்கி போட்டு விளையாடுவேன், உடைச்சு. ஓகே, நீ இங்கே இரு, நான் போறேன் என்று சொல்லி குரங்கு அந்த காகத்திர மரத்துல ஏறி எல்லா முட்டைகளையும் மேலே இருந்து கீழே தூக்கி எறிஞ்சு உடைச்சிச்சான். அப்போ காகங்கள் எல்லாம் பின்னேரத்தில் வந்து பார்க்கும் பொழுது அதுகள எல்லா முட்டையும் உடைஞ்சிருந்தோடனே அதுகள் கா 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 கான்னு கத்தி அதுகள் அழுதுச்சான். உடனே இந்த பொல்லாத குரங்கோட நண்பன் சொன்னானா, பாத்தியா எவ்வளவு மோசக்கார குரங்கா இருக்க நீ, அதுல எவ்வளவு அழுகுதுகள் பாருங்க, உன்னுடைய எளிய தனத்தால அதுகளை எவ்வளவு குழந்தைகளை இழந்துச்சு, அது சந்தோஷம்டா லூசா அப்படின்னு சொல்லி இந்த மோச குரங்கு செஞ்சுச்சான். அடுத்த நாள் என்ன செஞ்சான், அப்ப மரத்துல எல்லா குரங்குகளும் விளையாடி கொண்டிருக்க ஒவ்வொரு குரங்குகள வாழை பிடிச்சி கீழே தள்ளி விடுமா இந்த மோசக்கார குரங்கு. தள்ளி விட்டுட்டு எல்லாரும் கண்ணிச்சிருக்குமா, எப்படி விழுந்தியா, டேய் எதுக்கடா நீ தள்ளின என்ன, மோசக்கார குரங்கு, நீ எங்கள் கூட்டத்துல சேராதடா, என்ன உனக்கு திமிரா அப்படின்னு சொல்லி எல்லா குரங்கையும் அடிக்கிறது கடிக்கிறது எல்லாம் வேலை செய்யுமா. அதால இதுல நண்பர்கள் எல்லாம் கொஞ்சமா விலத்தி போயிட்டாங்களாம், இவனோட சேரக்கூடாது, இவன் கக்காளாண்டு. அடுத்த நாள் ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்கான். ஃப்ரெண்டு எனக்கு பாரு, டேய் அங்க பாருன்னு. எங்கடா? அங்க பாருடா. ஆமா சிட்டுக்குருவி, அந்த சிட்டுக்குருவி இன்னைக்கு முட்டை போடுது, நான் அதை போய் உடைக்க போறேன். டேய் வாடாண்டா, பாவம் இந்த சிட்டுக்குருவி, அது எந்த யாருக்குமே தொந்தரவு பண்ணாம தானே இருக்கு, ஏன் அதை உடைக்க போற, உனக்கு என்ன அதுல இருக்கு? அடே முட்டை உடைக்கிறதுல ஒரு சுகம் இருக்குடா அப்படின்னு. டேய் வேணாம் ப்ளீஸ்டா, உனக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுடா. அப்படியெல்லாம் பயப்படா, என்ன நடக்காது. உடனே என்று சொல்லி சிட்டுக்குருவி முட்டையை போட்டு போன அடுத்த வினாடியே போய் அந்த சின்ன முட்டைகளை எல்லாம் உடைச்சு விட்டுச்சு. பின்னேரம் வீடு திரும்பின சிட்டுக்குருவிகள் பார்த்து, அப்பா பாத்தீங்களா எல்லா முட்டையும் உடைஞ்சிருக்கு, என் குஞ்சுகள் எல்லாம் உடைஞ்சு செத்து போயிட்டு. பிள்ளை பரவாயில்லை, நாங்க யாருக்குமே தொந்தரவு செய்யல, யார் உடைச்சாங்கன்னு தெரியல, என்ன பண்றது, அழாத, எனக்கு இப்போ ரொம்ப கவலையா இருக்கு. கவலைப்படாத. டேய் மோசக்கார குரங்கே, அங்க பாரு அந்த சிட்டுக்குருவி ரெண்டு எவ்வளவு அழுகுது,
நீ சரியான மோசக்கார குரங்கடா. நீ சரியான மோசக்காரன். உன்னோட சேர்றத நான் கேவலமா நினைக்கிறேன்டா. அஹ்? கேவலமா நினைக்கிறியா? நான் இனி உன்னோட சேர மாட்டேன்டா என்று சொல்லி அவளோட நண்பர் போகையும், டேய் நீ போனா என்னடா நான் மற்ற முட்டையெல்லாம் உடைப்பேன்னு சொல்லி கொண்டே சிரிச்சு கொண்டே கயிறு மேல மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாராம். விழுந்த உடனே 2 கையும் உடைஞ்சு போச்சான். உடைஞ்சு போனோடனே, ஏய் யாரா வாங்க, என் கை 2ம் உடைஞ்சு போச்சு, என்ன காப்பாத்துங்க. அப்போ உடனே மோசக்காரங்களோட நண்பன் சொன்னாங்களாம், யாரும் வரமாட்டாங்க உன்னை காப்பாத்த. நீயே உன்னை முடிஞ்சா காப்பாத்திக்கொள். நீ எத்தனை பேத்துல எத்தனை உயிருக்கு நீ துன்பம் செய்திருக்க. அதனால உனக்கு உதவி செய்ய எவருமே வரமாட்டாங்க. நீ தான் உன்னை பார்த்து கொள்ளணும் என்று சொல்லி எந்த உயிரும் அவனுக்கு உதவி செய்ய போகலையாம். ஆனா உடனே என்ன பண்ணுச்சான், அந்த நேரம் பார்த்து அந்த சிட்டுக்குருவி 2ம் அந்த குரங்குக்கு கீழே போய் கைக்கு நல்ல மருந்து போட்டு அந்த கைக்கு மருந்து கட்டி விட்டுச்சான். உடனே அந்த மோசக்கார குரங்கு சொல்லிச்சான், ஐயோ நான் உங்களோட முட்டையிலெல்லாம் உடைச்சேன். ஆனா இனத்துல இருக்கிறவன் எனக்கு யாருமே உதவி செய்யல. நான் உடைச்சது தெரிஞ்சு எனக்கு உதவி செய்யறீங்களே ஏன்னு அந்த சிட்டுக்குருவிய கேட்டானா. கேட்ட உடனே அந்த சிட்டுக்குருவி சொல்லிச்சான், ஒண்ணும் இல்லை, பரவாயில்லை. நீங்க தெரிஞ்சு செய்தீங்களோ தெரியாம செய்தீங்களோ தெரியாது. ஆனா நீங்க செய்தது தவறு. ஆனா அந்த தவற நாங்க செய்யக்கூடாது. நாங்க யாரு துன்பத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு நாங்க ஓடி போய் உதவி செய்யறது தான் இறைவன் தந்த எங்களுக்கு மனசு. உடனே இந்த மோசக்கார குரங்கு தான் நினைச்சதை எண்ணி துக்கப்பட்டுச்சான். இறைவன் என்றைக்குமே எங்களுக்கு நல்ல மனதை தான் கொடுத்துருக்கிறார். ஆனா நாங்க அந்த நல்ல மனதை கெட்ட மனதா மாற்றி இருக்கோம்னு நினைச்சு அது துக்கப்பட்டுச்சான். துக்கப்பட்டு அண்டையில இருந்து சாப்பிடாமலே தன்னோட உயிரை மாய்ச்சு கொண்டுச்சான். அப்ப ஏன் இந்த இடத்துல இந்த மோசக்கார குரங்குன்னு நாங்க சொல்றோம்னு சொன்னால், குரங்கில மட்டும் இல்ல மோசம். மோசம் என்பது எல்லா உயிரிலையும் இருக்கு. தொந்தரவுன்றது எல்லா உயிரிலையும் இருக்கு. நாங்க எந்த உயிருக்கும் தொந்தரவு செய்யாம இருக்கும் பொழுது எல்லா உயிர்களும் எங்களிடத்தில் அன்பாக இருக்கும். அதனால் நாங்க ஒவ்வொரு உயிரையும், வீட்டில் வளர்க்குற நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், பெரிய அளவில் இருக்கக்கூடிய யானையாக கூட இருக்கலாம், கொத்தும் பாம்பாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த உயிர்களுக்கு நாங்கள் துன்பம் இழைக்காத வண்ணத்தில் அதுகள் எங்களுக்கு எப்பொழுதும் துன்பத்தை தராது. ஆனால் நீ துன்பத்தை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது எங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். ஆதலால் ஒவ்வொரு உயிரையும் நாங்கள் அன்பு செய்து அதுகளையும் எங்களைப் போல் காப்போம். நன்றி. பாய் பாய்.